பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு அரசியல் படையை கட்டி இந்த நிலத்திலே இதுவரை இருந்த அரசியலுக்கு மாற்றாக, இதுவரை இருந்த அரசியல் தத்துவங்களுக்கு, கோட்பாடுகளுக்கு, கொள்கைக்கு மாற்றாக மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு நிலத்தை உள்ளடக்கிய ஒரு அரசியல் வரவை அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் பெயரால் இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். எதற்காக இத்தனை அரசியல் கட்சி நிலத்தில் இருக்கிறது? திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு, மற்றும் எண்ணற்ற கட்சிகள் இருக்கு, சாதி அமைப்புகள் இருக்கு, கம்யூனிஸ்டுகள், எல்லா கட்சிகளும் இருக்கிறது, மதம் கொள்கையான கட்சிகள் இருக்கிறது. இருந்தும் நாம் தமிழர் ஏன் வேண்டும் இந்த மண்ணுக்கு என்றால், நாம் தமிழர் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, மனிதர்களுக்கு மட்டுமான அரசியல் அல்ல. இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியலை தான் நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்திலே செய்து கொண்டிருக்கிறது. என் அன்பான உறவுகளே, இந்த நாடு இவ்வளவு நாசமாக சீர்கட்டுவதற்கு காரணம் நம்மை ஆண்டவர்கள். சட்டேறக்குரிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக என்று மாறி மாறி இந்த நிலத்தை பால் வடித்தவர்கள் திராவிடர்கள். இதற்கு மாற்றாக ஒரு அரசியல் வேண்டும், இதற்கு மாற்றாக ஒரு தத்துவம் வேண்டும், இதற்கு மாற்றாக ஒரு கொள்கை வேண்டும். நாங்கள் ஆள் மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வந்தவர்கள். பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைச்சி புதிய கட்டமைப்பை உருவாக்க வந்த புரட்சியாளர்கள் நாங்கள். இந்த ராணிப்பேட்டை பகுதி, இந்த வேலூர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் அல்ல. இந்தியாவின் முதல் விடுதலை போரை தமிழ்நாட்டில் துவங்கிய இந்த மண்ணின் மைனன் பூலித்தேவன் நெற்கட்டின் செவலில் இருந்து 13 முறை வெள்ளையனை அடித்து திருச்சி வரை எப்படி விரட்டினானோ, அதற்கு அப்பால் மருதுசாவர்கள், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, அதற்கு பிறகு 1806 ஜூலை 10 இதே வேலூர் கோட்டையில் இந்திய நாட்டின் புலி என்று அழைக்கப்பட்டவன் காந்தி தன்னோட யங் இந்தியாவில் 1922 யங் இந்தியாவில் குறிப்பிடுகிறார். The 18th century hero in India, இந்தியாவின் 18ஆம் நூற்றாண்டு இணையற்ற வீரர் திப்பு சுல்தானின் மகன்கள் அந்த வேலூர் புரட்சியை நடத்தினார்கள். என் அன்பான உறவுகளே, புரட்சி என்ற சொல் அநீதிக்கு எதிரானது. அண்ணன் பழனி பாபா சொல்வார், இஸ்லாம் இஸ் நாட் a religious, it is a revolution. இது மார்க்கம் அல்ல, இது ஒரு புரட்சி செய்ய வந்த மார்க்கம். அப்படி ஒரு மார்க்கத்தை ஏற்ற மாவட்டம் இந்த மாவட்டம். என்ன நிலைமை இந்த மாவட்டம்? ராணிப்பேட்டையில சிப்காட் இருக்கு, பயங்கர தொழில் வளர்ச்சி இருக்கு. எண்ணிக்கொள்வது 20 ஆண்டுகளில் இங்க நடக்கக்கூடிய 50 ஒருவருக்கு புற்றுநோய் வரும். குரோமியா இருக்கு, 2,40,000 டன். மெர்க்குரி இருக்கு, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு, நைட்ரிக் ஆசிட் இருக்கு. இது எல்லாமே இந்த சிப்காட்ல இருக்கு. இதை அகற்றுவதற்கு தொழில்நுட்பம் உண்டா தமிழ்நாட்டு அரசு? மழை பெய்ய நிலத்தடி நீர்ல இறங்கிட்டு இருக்கு, அதான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க, இந்த எல்லா சிக்கலும் உங்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட சுகாதார, பொது சுகாதார கேள்விக்குள்ளாக்கூடிய ஒரு மாவட்டம் அன்னைக்கு மாறி நிற்கிறது வேலூர் மாவட்டம். வேலூர் திமுகவின் கோட்டை, பாளையங்கோட்டை திமுகவின் கோட்டை, தென்காசி, ஆம்பூர், ராணிப்பேட்டை, பாபநாசம், கடையநல்லூர், ராமநாடு, கீழக்கரை, எல்லாம் காயல்பட்ட எல்லாம் திமுக கோட்டை. திமுக கோட்டை ஒரு காலத்தில் யார் கையில இருந்துச்சு? இது யார் கையில இருந்துச்சு? அடிமை இந்தியாவில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து எங்களையா கஞ்சவில் காகிதம் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட முஸ்லிம் லீக் எந்த இடத்துல வந்து நிக்குது? எந்த இடத்துல வந்து நிக்குது? நீங்கள் அரசியல் படிக்க வேண்டாம். அரசியல் விட ஆக சிறந்த கல்வி இந்த பூமி பந்தில் ஏதும் இல்லை. அரசியலை கற்பிக்காதது கல்வியும் இல்லை. கல்வியோட அடிப்படை நோக்கம் என்பது ஒருவரை சிந்திக்க தூண்டுகிறான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். 64,000 புத்தகங்களை தன் வாழ்நாள் படித்த ஆக சிறந்த சட்டமேதை. அதைதான் குர்ஆன் உங்களுக்கு போதிக்கிறது. வரலாற்றை அறிந்தவன் தான் வரலாற்றில் திரும்பி மீள முடியும், எழுச்சி கொள்ள முடியும். இந்த சிக்கல்கள்லாம் நீங்க விடுபடும்னா, நாம் தமிழர் அரசியல் இந்த பிள்ளைகள் என்ன பேசுறோம், என்ன தத்துவத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிற உன்னிப்பா பாருங்க. நீங்க சீமான் அரசியல் கட்சி அவர் ஆரம்பிக்கல, தள்ளப்பட்டார்.
எல்லோரும் போல எங்களை போல எல்லோரும் போலையும் அவரும் இருந்தார், அவரும் வாழ்ந்தார். தமிழ் தேசிய இனம் அடிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அதன் உரிமைகளை இழக்கப்பட்டு நிராயுதபாணியாக நிலத்தில் நின்ற பொழுது நம்மை காக்க எவனும் இல்லை, நான் தான் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தத்துவத்தை இறக்கி தலைமை தாங்கி வந்தான் சீமான். என்ன பண்ணிட்டார் சீமான்? இஸ்லாமியர்களுக்கு எதிரி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரி, இந்துக்கு எதிரி, நாடாருக்கு, உடையாருக்கு, செட்டியாரு, கோனாரு, தெலுங்கருக்கு எல்லாருக்கும் சீமான் எதிரி. அவன் தத்துவம் சரியாக இருக்கிறதா எல்லாரும் எதிர்க்கிறான். பல முறை நான் வாக்கு சேரிக்கை வந்திருக்கேன், வேற எந்த கட்சியும் இல்ல. கடந்த பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு முந்தைய கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் 39 பிளஸ் பாண்டிச்சேரி 40 ஒரு தொகுதியில திமுக இஸ்லாமியர்களை நிப்பாட்டல, ஒரு தொகுதியில நிப்பாட்டல. எப்பொழுது முஸ்லீமுக்கு வேலூர்ல தான் கொடுப்பாங்க, கருணாநிதி மாமன் கருணாநிதி கொடுப்பாரு, கருணாநிதி மாமன் கொடுப்பாரு. ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், இங்க நிக்க வேண்டிய முஸ்லீமுக்கு உண்டு ராம்நாட்ல நிறுத்துறாரு. ராம்நாட்ல யாருண்டா? பிஜேபி நின்றா, எங்க மாமா நாகேந்திரன் நின்றாரு. அப்ப என்னவா மாறாது? எப்படி மாறுது? உங்கள் வாக்கு இந்துக்கா இஸ்லாமியருக்கா என்ற ஒரு கருத்தியலை, கருத்துருவாக்கத்தை ராமநாதபுரத்தில் விதைப்பதற்கு காரணமா இருந்த திமுக. எந்த சூழ்ச்சியை நீங்க அறிவீங்க? எந்த சூழ்ச்சியை நீங்க படிக்கிறீங்க? யார் நண்பர், யார் விரோதி, யார் துரோகி என்பதை எப்பொழுது படிப்பீர்கள்? நீங்கள் வெறும் வெற்றி விமர்சனங்களை அவதூறை கையில் தூக்கி கொண்டு அதுக்கு ஆதாரம் கேட்கிற ஒரு தலைமுறையா நீங்க மாறிட்டீங்க. இன்னைக்கு நாடு சந்திக்கிற எல்லா சிக்கலுக்கும் காரணம் யார் தெரியுமா? ஆணிவேர் யார் தெரியுமா? மூல காரண கருத்து யார் தெரியுமா? இந்த கருணாநிதி என்கிற கொடிய கருணாகம் தான். தெரியுமா உங்களுக்கு? 13 நாள்ல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியை கலைச்சு இறங்கிட்டாங்க. 13 நாள்ல இறங்கிட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா. தன் கையில் உள்ள 18 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு பிஜேபி கால வச்சு 6 மந்திரி பதவியை வாங்கி 5 ஆண்டு காலம் பிஜேபி நாடு முழுக்க ஆள விட்டது. உங்ககிட்ட எவன் பள்ளிவாசல ஜமாத்துகள்ல இஸ்லாமிய தொழில்நுட்ப வாக்கு கட்டு வரல, அந்த திமுக மறுத்து பேசுறாங்க. ஒருத்தன் மறுத்து பேசுறீங்க, மானமுள்ள கலிவாசன ஒருத்தன் மறுத்து பேசு. கருணாநிதி கூட்டி வச்ச 5 ஆண்டுகள் கிளை பரப்பிட்டாண்டா நாடு முழுக்க. சுப்ரீம் கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எல்லாமே சீஃப் செக்ரட்டரி, எஜுகேஷன் செக்ரட்டரி, பினான்ஸ் செக்ரட்டரி, அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி, ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாமே 5 வருஷத்துல கிளை பரப்புறது காரணம் கருணாநிதி. மானங்கட்டதாம இன்னொன்னு அவனுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்க. எங்க போய் பிஜேபி பிடிஎம்ங்கிற? அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில? பெரிய கொடுமை ஹச் ராஜாங்கிற ஒரு சல்லி பைய, ஹரிஹர ராஜா சர்மா, ஒரு சல்லி அட்டென்ஷன் சீக்கிங், நெகட்டிவா பேசி ஒரு மீடியாவை அட்ராக்ஷன் சீக்கிங், கவனம் இருக்கக்கூடியவன். அவனை முதல்ல சட்டமன்றத்துக்கு அனுப்புனது யாரு தெரியுமில? சீமான். முதல்ல அவனை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது யாரு தெரியுமில? குமாரன். முதல்ல அவனை சட்டமன்றத்துக்கு அனுப்புனது யாரு தெரியுமில? தாரிகாவும் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என் தம்பி சாட்டை முருகனும் முதல்ல ஹச் ராஜா சட்டமன்றத்துக்கு அனுப்புனான். நம்பிக்கொள்ள, நம்பு. இந்த ஹச் ராஜாவை காரக்குடியில ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நின்று பேச முடியாத ஒரு தற்கொலை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது திமுக. மறுத்து பேசியவன் ஒருத்தன் திமுக. அன்னைக்கு அந்த திமுக கூட்டணியில் இருந்தவங்க யாரா? விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன். என்ன நீ சனாதத்தை எடுத்து பேசுறேன்னு சொன்ன? தம்பி, அது அந்த காலம் கூட்டணி. முஸ்லீமுக்கு நீங்க என்ன இருப்பீங்க? அண்ணன் காதல் எங்க இருந்தீங்க? அதே கூட்டணி. அடிச்சா ஏனுக்கு ஆள் இல்லாத அண்ணாத போல உன்னை பாக்குறதுனாலதான் வச்சு செய்வான். பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு வெக்க கேட்டதான் நீ வாக்களிப்பு பொருட்டு நம்பிக்கை அவனுக்கு. என்ன அநியாயம் செஞ்சாலும் இஸ்லாமியர்கள் திமுக குத்துவான், எல்லா அவதரையும் வாங்கி வச்சுக்குவாண்டா, சத்திய திருமுகம் வர மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு. அதனால இன்னைக்கு வென்றுகிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, குஜராத் கலவரத்தப்ப கருணாநிதியோட ஸ்டேட்மெண்ட் நீ படிச்ச, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஓர் இறைவன் ஓர் நபி என்ற கொள்கை முழக்கத்தை ஏற்ற நீ அந்த கருணாநிதி ஸ்டேட்மெண்ட படிச்ச, அல்லாஹ்க்கா வாக்களிக்க மாட்டேன் சொல்றாங்க கருணாநிதி. குஜராத்தில் நடப்பது கடவுளின் ஆட்சி. அந்த கருணாகம் சொல்லுது தமிழ் தேசிய இனத்தை, தமிழர் நிலத்தை அரித்த அந்த புற்றுநோய், அந்த கிருமி சொல்லுது.
அங்க என்ன நடக்குதான்? கடவுளின் ஆட்சி சொல்றான். பாபரி மசூதி இஷ்யூ பெருசாயிருச்சு. குஜராத் கலவரம் முதல்ல இந்திய பாராளுமன்றத்துல 48 மணி நேரம் டிபேட் நடக்குது. இரவு பகலம் நடக்குது டிபேட். அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி இருந்த முலாயம் சிங் யாதவ், சந்திரபாபு நாயுடு, ராம்விலாஸ் பாஸ்வான் எல்லாம் இருக்கிறான். அன்னைக்கு குஜராத் முதல்வர் இருந்த மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்துல வந்துச்சு. கொண்டு வந்த முலாயம் சிங் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முறியடிச்ச நாய் இந்த திருட்டு திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவன் நாயின்னு சொன்னா வழக்கு பாஞ்சா அந்த வழக்கு என் கால் செருப்புக்கு சமமானதுடா. அவன் இன்னைக்கு சொன்னான். எவ்வளவு பெரிய பாரு எப்படி கிளப்புனா, நீங்கள் குஜராத் கலவரத்தை இந்த பாராளுமன்றத்தில் பேசினால் நாங்கள் இந்திரா காந்தி அம்மையார் டெல்லியில கொல்லப்பட்ட போது, இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட பொழுது சீக்கிரங்களுக்கு எதிராக நடந்த வன்முறை நாங்கள் பேச முடியாது. பாராளுமன்றத்தில் நிறுத்தலாம் திமுக எம்பிடா. எம்பி நீ எந்த இளவ படிச்ச? உனக்கு என்ன பிரச்சனை? சீமான் விஜயலட்சுமி, சீமான் AK-74, சீமான் ஆமக்கரி, சீமான் இட்லி. நடா பைத்தியம் நீனு, என்ன பைத்தியம் நீனு? அதை விட இஸ்லாமியர்களுக்கு எதிராக முதல்ல கொடுமையான சட்டம் வெள்ளக்காரங்க கொண்டு வர ரவுலட் சட்டம் தான் இருக்கிறது. கொடுமையான சட்டம். அந்த ரவுலட் சட்டத்தை விட மோசமான சட்டம் தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA தேசிய குற்ற புலனாய்வு முகமை அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? பிஜேபி. அந்த சட்டத்துக்கு பாராளுமன்றத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? நீங்க தேர்ந்தெடுத்தீங்கல்ல உங்க MP. அவன் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். சர்ரா திமுக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். எப்பொழுது எங்க அண்ணன் திருமாவளவன் இஸ்லாமியர்கள் ஒரு சாப்பிட்டுக்கார மாதிரி இருக்கும். அண்ணன் திருமா உள்ளுக்குள்ள கொஞ்சம் லேட்டா அந்த இடது பக்கம் கொஞ்சம் ஈரம் வச்சிருப்ப. அவன் அதை விட துரோகம் செஞ்சுட்டான். சிதம்பரத்துல ஆதிக்குடி இந்த பறையர்குடியை தவிர எவனும் வாக்களிக்க மாட்டான் அண்ணன் திருமாவுக்கு. பொம்மலகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார்வேலு, லால்பட் அந்த பகுதி முழுக்க இஸ்லாமியர்கள் வாக்குதான். இந்த சட்டம் NIA சட்டம் பாராளுமன்றத்தில் வர்றதுக்குள்ள அம்மையார் மையா கேள்வி கேட்கிறாங்க. மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர், என்ன எவ்வளவுக்கு இந்த சட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட சட்டம். அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் பேசின பிறகு திமுக நாய்கள் வாக்களிக்கல. எங்க அண்ணன் திருமணம் பண்ணாரு. எந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களிச்சு அண்ணன் திருமாவை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதோ, எந்த இஸ்லாமிய சமூகம் வாக்களிச்சு அண்ணன் ரவிக்குமார் என்கிற விடுதலை சிறுத்தை பாராளுமன்ற உறுப்பினராக்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சோ, அந்த இஸ்லாமியர்கள் வாக்க வாங்க விடுதலை சிறுத்தையின் 2 MPக்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமியர்களுக்கு தமிழருக்கு எதிராக கொண்டு வர சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்கல. வந்த கேளு, சட்டா பிடிச்சு கேளு. இப்படி ஒருத்தன் பேசணும் கேளு. நாண்டுகிட்டு சாகுறான், மறுத்துட்டானா. என்ன பெருத நீ எவ்வளவு பெரிய கோழையா போயிட்டா. பழனிபாபா சொல்லுவாரு, 100 ஆண்டுகள் ஆளாக வாழ்வதை விட்ட ஒரு நாள் சிங்கமா இருந்துட்டு சாகலாம். ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரன் கால் செருப்பா இருந்துட்டு போலான்னு சொன்னான். அந்த சமூகத்துல அவன் வரலாற்றை படித்த ஒரு சமூகத்தின் மக்கள் இன்னைக்கு அடிமையா இருக்கிற அரசியல் அனாதையா இருக்கிற. இஸ்லாமியர் நாட்டில் மக்கள் அரசியல் என்ன? தமிழ்நாட்டில் அரசியல் என்ன? எவனுக்காவது கூஜா தூக்குவது. 4 பணக்காரன் ஊருக்குள்ள இருப்பான், லெதர் ஃபேக்டரி ஓனா இருப்பான், இவனா இருப்பான். அவன் வீட்டுக்கு வருவாங்க, துரைமுருகன் வருவாரு. இந்த திருட்டு காந்தி அதை நாட்டை காக்கிற காந்தி, ஒரு நாட்டையும் காட்டையும் வீட்டையும் அடிக்கிற காந்தி. அந்த காந்தியோட இந்த காந்தியை ஒப்பிடாத, அது வேற காந்தி. இந்த காந்திங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு, உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு, உங்க திருமண சடைக்கு வந்துட்டு, மந்திரி வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, துரைமுருகன் பையன் சீர்காழிக்கு வந்துடுற மாதிரி இருப்பான. கதிரானந்த் எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் வந்தாரு, இது வந்தாரு. பாய் உனக்கு இதான் பீத்தலாம், இதானு கேட்கிறேன். அல்லமாக்கு இக்பால் சொல்றான், किसी ने हाथ मिलने वाले दोस्त नहीं होते, कई घुट पोना उनके नंबर अल्लाह। किसी के पास रहम है, उसका पास दिल नहीं, किसी के पास दिल है, उसका पास रहम नहीं. दिल्लो रहम उल्ला ஒரே கட்சி நான் தந்த கட்சி தான்டா. கருணை இரக்கம் தில்ல இருக்கிற கட்சி நான் தந்த கட்சி. உருது முஸ்லிம் கேக்குறானே, சீமான் உருது முஸ்லிம் பாகிஸ்தான் பா. கெட்ட வார்த்தை கேட்கணும்.
நீதான் ரொம்ப ரொம்ப பண்பட்டவனாச்சே. அவர் அநாயகர் மேல் விசாரத்தில் கல்வியாளர் என்று அழைக்கக்கூடிய ஹுமாயூன் கபீரோட சொல்ல மாட்டான். காஃபீர் அவர்கள் இப்படி பேசி விட்டார்கள். வேதனை வலிக்குது, பச்சை துரோகம் பண்ணிடுறாங்க, கண்ணு முன்னாடி சொல்றாங்க, எதையும் படிக்க மாட்டேங்கிறார். அந்த சட்டத்தை என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்த திமுக. அதை விட பெரிய கொடுமை, இந்த சட்டம் இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டு முதல் கைது தமிழ்நாடு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பாரத்து பக்கத்துல திருப்பம் 11 இஸ்லாமிய சகோதரர்களை கைது பண்ணுது என்ஐஏ. இந்த சட்டத்தை கையெழுத்து போடாம வெளிநடப்பு செஞ்சவன் திமுக காரன். என்ன பாக்குற நீனு? அதை விட அந்த என்ஐஏ அதுக்கு தென்னிந்தியாவுடைய அலுவலகம் திறக்கிறதுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி இங்க எவனுமே நிலம் தரல. தமிழ்நாட்டு நிலத்தை கொடுத்தவன் ஸ்டாலின். என்ஐஏக்கு ஆபீஸுக்கு இடம் கொடுத்தது ஸ்டாலின். அப்ப இவ்வளவு பச்சை துரோகங்கள் அத்தனை செய்யலாம். ஆனாலும் திரும்ப நீ அவனுக்கு வாக்களிக்கிற. சத்தியத்தின் பக்கம் ஒரு முறை 5 முறை 5 வேளை பாங்கோசைன்னு அர்த்தம் என்ன? எதுக்கு இந்த பாங்கோசை? எதற்கு இந்த தொழுவதற்கான அழைப்போசை? வெற்றியின் பக்கம் வாருங்கள், சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை ஏற்ற நீ எந்த சத்தியத்தின் பக்கம் வந்தாய் சொல்லு பாப்போம். அது நியூ எஜுகேஷன் பாலிசி பேரு NEP 2020 2020 புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றான். ஏறக்குறைய RSS முழு வடிவ திட்டம். அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல, நார்த் எஜுகேஷன் பாலிசி. அது அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தாம்ல, அதுல இப்ப 12வது CBSE பாட புத்தகத்துல இருக்கு. சனாதனம் என்றால் என்ன? 25 லட்சம் பேர் அதை படிக்கிறான். சனாதனம் என்றால் என்ன? ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை எழுதியிருக்கு. சனாதனம் என்றால் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தர்மம் சொல்லியிருக்காண்டா. இந்த கர்மம் பிடிச்ச ஸ்டாலின் தர்மமா சனாதனம்? எது தர்மம்? சீமான் அண்ணன் சொல்லுவாரு, காங்கிரசின் இனத்தை அழித்த எதிரி பிஜேபி மனித குல எதிரிமா. நீதான் ஊர் பச்சி காது கொடுக்க மாட்டியா? உனக்கு சிக்கல் முகல்லாவில் தொப்பி போட்டு தொழுகிறானா, தொப்பி போடாம தொழுகிறானா, நோம்பு கஞ்சில வடைய போட்டானா, கறியை போட்டானா, எண்ணத்தை செஞ்சான், ஏது பண்ணா, கையை நீட்டி தொழுகிறானா, காலை நீட்டி தொழுகிறானா, மையத்தை போனத்தை சரியா புதைச்சானா, வச்சானா, பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிச்சா விட்டுற. இது உனக்கு சிக்கல். எது சிக்கல்? எதன் பக்கம் வரணும்? எண்ணற்ற துறகம் 1 2 இல்ல சொல்லலாம். இதை விட பெரிய கொடுமை குஜராத் கலவர தப்ப பிபிசியோட ஆவணப்படம் எடுக்குது. குஜராத் ஃபைல்ஸ் ஒரு ஆவணப்படம் எடுக்குது பிபிசி. அந்த ஆவணப்படத்தை தென்னிந்தியாவில் எல்லா மாநிலமும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாம் திரையிட்டுச்சு. தமிழ்நாட்டில் திரையிட்டுச்சு பிபிசி. அதை தட்டை செஞ்சது திமுக. மானம் உள்ள ஒருத்தன் களிமா சொல்ல மறுத்து பேசுங்க. தட்டை செஞ்ச திமுக. குஜராத் படுகொலை ஆவணப்படுத்தி திமுக செய்யல, கருணாநிதி கலைஞர் சேனல் செய்யல, சன் டிவி செய்யல, பிபிசி செஞ்சத தட்டை செஞ்சவன் யாரு? ஸ்டாலின், திமுக. அடுத்து எடுக்கலாம். அடுத்து ஒண்ணு வருது, கேரளா ஸ்டோரி படம் வருது கேரளாவில். அந்த படம் என்ன சொல்லுது? 40,000 கேரள பெண்களை முஸ்லிம்கள் ஜிஹாத், லவ் ஜிஹாத் எடுத்துட்டு போய் 40,000 பெண்களை அப்படியே மதம் மாத்தி உமன் மிஸ்ஸிங், மேன் மிஸ்ஸிங்ல வச்சுட்டாங்கன்னு அந்த படம் சொல்லுது. அந்த படத்தை எல்லா மாநிலமும் தயாரிச்ச கேரளாவிலே தடை பண்ணிட்டான். கர்நாடகாவில் தடை, ஆந்திராவில் தடை, தெலுங்கானாவில் தடை. அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணது யாரு? நீ நம்பிய சிறுபான்மை பாதுகாப்பு தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த கேடுகட்ட திராவிடத்தின் தற்போதைய தலைவர் ஸ்டாலின். அன்றைக்கு டிஜிபி அந்த சைலேந்திர பாபு வச்சு தமிழ்நாடு முழுக்க தியேட்டர்ல பாதுகாப்பு கொடுங்க படத்தை ரிலீஸ் பண்ணா. இவ்வளவு பச்சை துரோகம் பண்ணி நீ அவன் பின்னாடி போறீங்கன்னா நீ மூமினா யாரு? யாரு? தான் போகின்ற பாதை தவறு என்று தெரிந்து அந்த பாதையை திருத்துறவனுக்கு பேர் தாண்டா மூமி. இல்லைன்னா அதுக்கு பேர் முனாஃபிக்கு. நீ மூமினா முனாஃபிக்கு நீ முடிவு பண்ணிக்க. இவ்வளவு சிக்கல் ஒண்ணுங்கல்ல. இது நீ சார்ந்த சிக்கல், இன்னும் நிலம் சார்ந்த சிக்கல் இருக்கு. ஊழல், அரசியல் எல்லாம் சிக்கல். எல்லா ரோட்ல இருந்து போராடுறான். பொது சுகாதாரம் இல்ல, நல்ல தரமான மருத்துவம் இல்ல, தரமான பள்ளி கல்லூரி இல்ல, எதுவும் இல்ல. சீமான் சொல்லிட்டாரு உருது முஸ்லிம் இல்ல பாய்சான். அவன் கேட்கறான் ஒரு கேள்வி, அரபியை தாய்மொழியா கொண்ட முஸ்லிம்கள் யாருன்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு அரபியருங்கிறாரு. இந்தோனேஷியா பாலி மொழியை தாய்மொழியா கொண்ட முஸ்லிம் யாருன்னு கேட்கிறாரு, இந்தோனேஷியன்.
கர்நாடக கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம் யாரா? கன்னட முஸ்லீம். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம் யாரா? மலையாள முஸ்லீம். உருதை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம் யாரா? உருது முஸ்லீம். சரியா தவறா? நீங்க அரபிட்ட போய்க்கல, அரபி தாழ்ஹினா எஸ்வென்தா அந்த தமிழ் முஸ்லீம் வல்லாஹி அந்த அரபு முஸ்லீம் கேட்டா அதை ஹிந்தி ஹிமார் தாழ்ஹினா அந்த அரபு முஸ்லீம்மா. எல்லாம் இந்தியா கழுதையே வா நான் அரபு நாட்டு முஸ்லீம் அவன் சொல்லுவான். என்ன நீ காது வாங்குற, என்ன நீ உள் வாங்குற, என்னத்தை சிந்திக்கிற, எதை பார்க்கிற, எதை கேட்கிற, அவதூறுகளை அள்ளி சமக்கக்கூடிய ஒரு தலைமுறை எப்படி அரசியல்ல விடுதலை பெறும், எப்படி அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். எத்தனை நாள், எவ்வளவு ஆண்டுகளா? ஒரே ஒரு மந்திரி தான் இருக்கிறான். ஒரு மந்திரி 8 விழுக்காடு இஸ்லாமியர்கள், ஏறக்குறைய 80 லட்சம் வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு. 80 லட்சம் வாக்கு கொண்ட இஸ்லாமியர்களுக்கு ஒரு மந்திரி. 55 லட்சம் வாக்க கொண்ட தெலுங்கு பேசுறவங்களுக்கு 9 மந்திரி. समझा मैं क्या बोल रहा हूं आपका? समझा ना? समझा ना? 80 लाख हमारा एक मिनिस्टर, उसको 50 लाख 50 लाख 9 मिनिस्टर, अल्लाह पावरफुल पोर्टफोलियो. तुम्हारा आदमी है ना संजय मस्तान, उसका भी मिनिस्टर नहीं है. अभी आवड़ी नासर है, उसका भी क्या पोर्टफोलियो? सिरबान नहीं, वक्फ बोर्ड. ये डमी पोस्ट है आपका आदमी का. क्या दिया उसको? तुमको वाड़पणम दिया, अंबूरेல்லாம் எடுத்துட்டான், எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். இப்படி இந்த திமுக அந்த மண்ணை விட்டு அடிச்சு விரட்டணும். நாங்க நிக்கிறோம். கன்னட முஸ்லீம் கன்னடா வா, தெலுங்கு முஸ்லீம் தெலுங்கா வா, உருது முஸ்லீம் உருதா வா, தமிழ் முஸ்லீம் தமிழா வா, வாடா இணைஞ்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நாங்க மண்ணின் மேல உள்ள உயிர்களுக்கு அரசியல் பேசுற நாங்க எப்படி யாரையும் துவேசமா பார்ப்போம்? கருணாநிதியை விடவா? கோயம்புத்தூர் கலவரம் யாரோட ஆட்சி? கோயம்புத்தூர் கலவரம் யாரோட ஆட்சியில? திமுக ஆட்சி. 17 பேர் துப்பாக்கி சூடு, 5 பேர் வெட்டுப்பட்டு செத்தா. ஏவன் யாரா? அர்ஜுன் சம்பத். அந்த படுபாதக செயல அர்ஜுன் சம்பத் வெளியே இருக்கிறான். அப்பாவி குற்றவாளிகள் அப்பாவிகள் நம்ம சிறையில் இருக்கிறான். அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய நீ வாக்கு அரசியலுக்கு வந்து எடுத்து நீ ஆட்சி அதிகாரத்துல இருந்தா எங்கடா நீ விடுதலை செஞ்ச? சிறைவாசிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் अपना आदमी स्टैंड नहीं है ना, वो अफिडेविट दिया. என்ன தயா क्या दया? அஃபிடவிட் தயா. சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு ஒரு அஃபிடவிட் கொடுத்திருக்கான் ஸ்டாலின். அதுவும் அந்த சிறைவாசிகள் மெடிக்கல் பரோல் கேட்கிறான். जेल में अच्छा मेडिकल नहीं है, बाहर से प्राइवेट मेडिकल सेंटर में जाना चाहिए, इसलिए मेरे बेल चाहिए கேட்கிறான். அவர் என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின், இங்க நம்ம தமிழ்நாட்டோட லாயர்லாம் அவனுக்கு பெயில வாங்கி கொடுத்துருவான். பாய்மார் கொஞ்சம் மகிழ்ச்சியா கொண்டாடிடுவானுங்க. அது மேல் விசாரத்து பாய்கள்லாம் கொஞ்சம் சுதாரிச்சு வெளியே ஆயிடுவானுங்க பயந்து. முகில் ரோத்தகிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட் 55 லட்சம் ரூபாய் ஒரு சிப்பிங்க்கு அரசோட பணத்தை எடுத்து கொடுத்து ஒரு அஃபிடவிட் போடுது இந்த திமுக அரசு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில். கேட்டுக்க அந்த அஃபிடவிட்ட. நாக்பூர் போடல, RSS ஓட மோகன் பகவத் போடல, தமிழ்நாட்டோட மாமா நயினார் நாகேந்திரன் போடல, ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுறான் ஒரு அஃபிடவிட். என்ன போடுறான்? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் என்ன மனநிலையோட சிறை சென்றார்களோ அதே மனநிலையோடு அவர்கள் இன்னும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் திரும்பிய பாடில்லை. அவர்கள் எப்பொழுதும் வன்மத்துடனும் தான் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த இஸ்லாமியர்களை மருத்துவ விடுப்பில் வெளியே விட்டால் வெளியில் இருக்கக்கூடிய இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு ஆபத்து. கோந்தையா ஸ்டாலின் தேயா, கோந்தையா ஸ்டாலின் தேயா கொடுத்தான். எத்தனை பேர் சும்மா பேசுவேன் அநீதிக்கு எதிராக வந்த மார்க்கம், அறத்தின்பால் நிற்க வேண்டிய மார்க்கம், பாதிக்கப்பட்ட பக்கம் என்று பேச வேண்டிய மார்க்கத்தை ஏற்ற நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உனக்கு சிக்கல் நோம்பு வஞ்சி திராவியா தொப்பி காலாடுறது கையாட்டுறது மையத்தை போதைக்கிறது இது உனக்கு சிக்கல். ஊர்ல 10 பணக்காரன் வெயிட்டா என் மக சொன்னிச்சுல அவர் வந்தாலும் இந்த அரசியல் விடுதலை வேணும். இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வாரு, எல்லா துன்ப புட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் பெறாரு. அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை எப்பொழுது கையெழுந்தது? நாம் 24,000 சதுர கிலோமீட்டர் தன் வாழ்நாளில் ஆண்ட மாபெரும் கலிபா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் இறுதி தூதர்
23 ஆண்டுகள் நபித்துவ வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். அன்பான மக்களே, 13 ஆண்டுகள் மெய்யியல் பணியை தொடர்ந்தார், ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். 10 ஆண்டு காலம் அந்த பாலைவன மண்ணிலே அரசியல் செய்தார் எங்கள் நபிகள் பெருமானார். அவர் செய்த அரசியல் செய்யறதுக்கு வாயான்னு தான் உன்னை கூப்பிடுறேன், அதுதான் கூப்பிடுறோம். இப்படி ஒரு பேச்சை பேசிட்டு நீ தமுக மேடையோ, எஸ்டிபி மேடையோ, மாமக மேடையோ, இல்ல தமாக மேடையோ, சுன்னத்து ஜமாத்தோ, சுன்னத்து பொன்னால ஜமாத்தோ, எந்த ஜமாத்தினாவது இப்படி ஒரு பேச்சை பேசிட்டு நீ இறங்கிற வழக்கு போயா? ஏன் எங்களுக்கு பயப்படுறான்? இந்த ஹுமாயூனை தொட்ட 8 கோடி தமிழ் தேசிய இனத்தோட பிரச்சனை. உன்னை சிறுபான்மை சுருக்காத. யூ ஆர் நாட் a minority. இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஆக சேர்ந்த மைனாரிட்டி, கேவலமான மைனாரிட்டி கருணாநிதி குடும்பம். மொத்தம் 3200 பேர் தான், மொத்தம் 3200 பேர் தான். तू कौन रे? मेरा பார்த்து சொல்ற மைனாரிட்டின்னு. अब कौन है? तू आंध्र से आया, मैं सन ऑफ साइल. இந்த நிலத்தோட பூர்வீக மகன் நான். நான் மதம் மாறினேன், என் தாரிக்கா கல்லர் சமுதாயத்தில் மாறினத. எனக்கு ஒரு சாதி இருக்கு, எனக்கு ஒரு சாதி இருக்கு. அந்த சாதி மதம் மாறி இருக்கிறேன் நினைச்சுக்காது நீ. நான் ஒன்னும் பாபர் பத்து போட்ட, அவுரங்கசீப் பத்து போட்ட குழந்தை இல்ல. பழனி பாபாவோட தம்பி, சீமானோட தம்பி, பிரபாரோட புள்ள. வா பாய், நீ சேர்ந்து வா, சேர்ந்து இருப்போம். அரசியல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். நம்ம அதுக்குதான் உங்களை அழைக்கிறோம். நாங்க எதை பத்தியும் பேச மாட்டோம். திமுக இது எந்த நம்பிக்கைங்க? காந்திக்கு நம்பிக்கை. சரிவா ஏங்க, துரைமுருகன் வாரிசு சீர்காழி கோவிந்தராஜ மாதிரியா இருப்பாரு. அவர் பையன் பாருங்க, கதிரானந்து. துரைமுருகன் வாரிசு கதிரானந்து, ஏவா வேலிசு இருக்கிறான். பொங்கலூர் பழனிசாமி வாரிசு இருக்கு, பொன்முடி வாரிசு இருக்கு, கே நேரு வாரிசு இருக்கு, KKSSR வாரிசு இருக்கு, திண்டுக்கல் பெரியசாமி வாரிசு இருக்கு, தூத்துக்குடி பெரியசாமி வாரிசு இருக்கு, கருணாநிதி மகன் வாரிசு இருக்கு, அவன் மகன் வாரிசு இருக்கு, மனசுக்கு மகன் வாரிசு இருக்கு, தங்கப்பாண்டிய தமிழச்சி அவங்க அப்பா அவங்க வாரிசு இருக்கு. எங்கடா எங்கடா சாதிக்கு பாச்சா வாரிசு? எங்கடா நாகூர் அலிஃபா வாரிசு? எங்கடா வேலூரோட முகமது சகீலோட வாரிசு? எங்கடா ஆயிரவளுக்கு உசேனோட வாரிசு? துறைமுக ஹாஜா வாரிசு? டிபி மைதீன் கான் வாரிசு? எங்கடா? ஏன் எங்களுக்கு வாரிசு இல்லையா? என்ன भाई, तो कितना टाइम में बात कर रहा था, तो नहीं सुनता. क्या फायदा, क्या फायदा उसको? आपको எவ்வளவு நான் கத்தி பேசுறோம், அது நன்மை என்ன? குछ नहीं, कुछ नहीं, ஒண்ணும் இல்ல. ஆனாலும் சத்தியத்தை பேசிட்டு நாங்க சாகர நாளை என் குழிக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் மேல் விசாரத்தில் சென்றேன், அந்த மக்களிடத்தில் சத்தியத்தை பேசினேன். எப்படி நீ எப்படி மார்க்கத்தை போய் ஏகரின் மார்க்கத்தை பொறுப்புற? This is we are doing a political dava. We are doing a political dava. அரசியல் தாவா பண்ணி செய்கிற நாங்களும் அவன் மறுமைக்கு உகந்தவர்கள் தான். இந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளிவரணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. அது நாம் தமிழர். ஏத்தோ ஹுமாயூன் பாய் பெரிய கோயில் அந்தர் ஜல்தா. நான் பெரிய கோயில் போனா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? மேரே தக்குவா அல்லாவுக்கும் மேராவுக்கும், எனக்கு அல்லாவுக்கும் தான். நீ யார் அவன் தவாசை தூக்கிட்டு வர்ற? ஓ பெரிய கோயில் உள்ள போனாரு அவர் ஹுமாயூன் கபீர்ல, ஹுமாயூன் காஃபீர். ஏன் இவர் அல்லாவோட தவாசை கையில வச்சிருக்காரு. பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆற்று நீராக இருந்தாலும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கொள். எப்படி இருக்கு பாலாறு? இந்த பாலாறு எப்படி இருக்கு? ஒரு ஆத்துல கருவ முளைக்குமா? 3 இன்ச்சுக்கு 3 அடிக்கு மேல ஆத்து மண் நல்லக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தின் சட்டம் தீர்ப்பு 30 அடி வரைக்கும் இந்த திருட்டு காந்தி மண்ணள்ளி தின்னு இருக்கான். சீர்காழி கோவிந்தராஜன் முதற்கொண்டு, சாரி கதிரானந்த் முதற்கொண்டு தின்னு இருக்கான். யாருப்பா உனக்கு என்ன பாய்? யாராவது வருவான், டிஎம்கேல விஐபி வருவான், உன் வீட்டு கல்யாணத்தை கூப்பிட்டுக்க, பள்ளிவாசல் திறப்பு கூப்பிட்டுக்க, உன் கடை திறப்பு கூப்பிட்டுக்க, உன் மவுத்துக்கு வருவான், இதுக்கு வருவான். வேற என்ன பாய் உனக்கு செஞ்சான்? என்ன செஞ்சான்? என்னைய சட்டம் யார் கொண்டு வந்தது? NPR NRC யார் கொண்டு வந்தா? இந்த வேலூர்ல நடந்த எத்தனை கூட்டத்தில் திமுக மாட்டுக்கால வந்து கலந்துக்கிட்டா? திமுக எம்எல்ஏ நாங்க கலந்துக்கிட்டோம்டா, நாங்க கலந்தோம். உனக்கு எதுவுமே பண்றத, ஆனாலும் பின்னாடி நீ போறீங்க. யார் நீங்க? யார் நீங்க கேட்டா நாங்க இஸ்லாம் வந்து சத்தியம், the last revolution in the world அப்படி நீ பேசுற. இதுவா சத்தியம்? இதுவா சத்தியம்? 75,000 பெண்களோட கரிசமுடைய தாலியா இருக்கிற சாராயத்தை காய்ச்சி விற்கிற இந்த அரசு அரசு हरामा हलाला नहीं सर? वो करना नहीं, उसका बेटा हराम नहीं. क्या क्या यार तू
क्या बात है, क्या बात है। करुणानिधि उसके बेटा हराम नहीं है, हुमायून हरामी है। क्या यार எப்படி இருக்கு பாரு। அப்ப இந்த சூழ்நிலை மாறணும்னா தமிழ்னா ஒன்றிணைவோம். RSS திறந்து விட்டு வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் 1432 அரசு பள்ளிக்கூடங்கள்ல சனி ஞாயிறு சாகா பயிற்சி நடக்குது. மறுத்து பாரு, கோயம்புத்தூர் முழுக்க சாகா பயிற்சி நடக்குது அரசு பள்ளிக்கூடத்துல. யாரா பள்ளிக்கூடத்துறை மந்திரி? திமுக. யாரா முதலமைச்சர்? திமுக. யாரா சட்ட நடவடிக்கை? பாயாதவன் பயப்படுவான். அவன் ஹச்ராஜா அன்றாயிர பார்த்தே பயப்படுறான். நாங்கெல்லாம் மோடி எல்லாம் லெப்ட்லயும் ரைட்லயும் டீல் பண்ணுவோம். அச்சம் இல்ல, உயிரங்கள் மசுருக்கு சமமானது. சத்தியத்தின் பக்கம் சாவுவோம். நம்ம ஒரு நாட்டம் கிடையாது. முட்டுனா முட்டுதான். எந்த அச்சமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. ஒரு நாள் சாகத்தான் போறோம். நேர்மின் பக்கம் நின்று சாகுவோம். அப்படித்தானே திப்பு சுல்தான வீழ்த்திய போது சொன்னான்டா வெள்ளக்காரன், இந்துஸ்தான் இஸ் அவர்ஸ் அப்படின்னாண்டா. இந்துஸ்தான் இஸ் அவர்ஸ் அப்படின்னா அது மூல கடைசி ஆயுதம். அண்ணன் பழனி பாபா தொலைச்ச சமூகம் எப்படா முன்னேறும்? அவனை இழந்திருச்சடா அந்த சமூகம். ஆகச்சிறந்த போராளி, ஆகச்சிறந்த அறிவாசம், ஆகச்சிறந்த கல்வியாளர் அவனாண்டா. இன்னைக்கு சிறைச்சாலையில சிறைகள் அனுபவிக்கிற அனைத்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்தது பழனி பாபா. ஜெயில் மேல்வன் ஒரு புத்தகம் இருக்கான், அதை முதல்ல இந்தியாவிலே வாங்கி படிச்சவன் பழனி பாபா. அவன் கடைசி என்ன தெரியுமா சொல்லிட்டு செத்தான் சொல்லக்கூடாது. He had a ஷஹீத், புனித மரணத்தை அடைஞ்சான் பழனி பாபா. அவன் சொன்னான் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் என் நெஞ்சில உதஞ்ச எதிரி கருணாநிதி என் முதுகுல குத்துன துரோகின்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். நீ என்ன வேணாலும் பேசுபா, நாங்க பூரா ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், அங்க எல்லாம் அங்கதான். சரிவா, ஆம்பூர்ல 2015 ஒரு கலவரம் நடந்து தெரியுமா? சகில் முகமது மரணத்தை பத்தி உனக்கு யாருக்காவது தெரியுமா? சகில் முகமதோட மரணத்தான் காவல்துறை கஸ்டடி மர்டர், காவல்துறை சிறையில வச்சு அடிச்சு கொண்ட அந்த பாவகத்தை அமைதியான அறவழியில போராடின மக்கள் 164 பேர், அன்னைக்கு 160 பேர் மேல வழக்கு. அந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் இந்த ஆகஸ்ட் மாசம் வந்துச்சு கடைசியில. அதுல என்ன கொடுத்திருக்கு? ஸ்டாலினோட சிபிசிஐடி கொடுத்திருக்கான். 22 பேர் குற்றவாளி, 24 லட்சம் ரூபாய் அபதாரம். செத்து போன மௌத்தா போன அஸ்லம் பாசாங்கிற எம்எல்ஏ குற்றவாளியா சேர்த்து அவன் வீட்டு சொத்து அபகரிக்க சொல்லிருக்கு இந்த திருப்பத்தூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றம். எத்தனை பேரு நீ போராடின? இந்த காந்தி இருக்குல்ல, இந்த பூந்தி, அந்த பூந்திட்ட சொல்லி என்னடா உன் சிபிசிஐடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான். நாங்க பூரா மேல விசாரணை வந்த உடனே அப்படியே காந்திக்கு நட்டுக்கிச்சிங்க. பாய் மாறு அமரா தோசை ஓ உதயசூரன் ஓட்டு டாலா அங்கன்ட்டான். உனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை பாய். பிரச்சனை பண்ணு, सुन्नत जमात है, तवी जमात है, उर्दू मुस्लिम, तमिल मुस्लिम, क्या फायदा, उसका हरामी, मेरा हरामी, पूरा बलिया சண்டை, சடைமோரி சண்டை. இந்த சண்டை நீ என்னைக்கு ஒழிக்கிறியோ அன்னைக்கு சரியா இருக்கும். இன்னொன்னு தெரிஞ்சுக்க தம்பியே, மாலுமே கோழையோட வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு கஞ்சனோட வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு ஊதாரின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஓயாமல் அடிக்கிற அலை, ஓசை இல்லாமல் விழக்கூடிய இலை, இது அத்தனை துதிபாடி கொண்டுதான் இருக்கிற இறைவனை நீனும் துதிபாடி கொண்டுதான் இருக்கிறார். பிறகு உன் வணக்கத்தை அவன் உன் வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறான், அவரின் வணக்கத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? பிகாஸ் ஆஃப் த சோசியல் கான்ட்ரிபியூஷன். சமூக பார்வை, சமூக சிந்தனை. எந்த சமூக சிக்கலுக்கு நீ வந்திருக்க வீதிக்கு? இவ்வளவு அநியாயம் பண்ற திமுகவை எதிர்த்து பேசுற பேச்சு என்ன? சிறைவாசிகள் விடுதலை 25 ஆண்டுகள் சிறையில கிடக்கிறான். ஒரு நோன்பு பெருனா கிடையாது, ஒரு ஹஜ் பெருனா கிடையாது, ஒண்ணு கிடையாது. யாரு கேப்பா? இது ஒரு அநாத சமூகம்பா, இது ஒரு அநாத சமூகம், அரசியல் அநாத சமூகம். எப்படி சுதந்திர போராட்டத்துல நீ தானடா பங்கெடுத்த கடுமையா கூடுதலா எவ்வளவு பெரிய வீதம் செய்த சமூகம் இது. இன்னைக்கு கோழைய அடிமைப்பட்டு கிடக்கிற बीजेपी पूंदर बीजेपी पूरा भाई सीमान तंबी माता बीजेपी अंदर में नहीं आता तो स्ट्रांग दिल में நினைச்சுக்க நீ வர மாட்டான். அவனை கொண்டு வந்தே இவன். ஏன் திமுக காரன் நாம் தமிழர் பத்தி பேச மாட்டான், அல்ல கை தான் பேசான். இந்த முட்டு பாய்ஸ் 32 அமைப்பு வச்சிருக்கான். முஸ்லீம் ஆண்கள் ஒரு 4 பேர் 5 பேர். அதுல இந்த மீரா விழாவில் ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு.
வெக்க மானம் சூடு சொர்ணையில அந்த சிறைவாசிகள் கண்ணு அந்த பெண்களோட இல்ல, அந்த சிறைவாசி பெண்களோட அந்த வீட்டு பெண்கள் எத்தனை பேர் வேற தொழிலுக்கு போயிட்டாங்கன்னு தெரியுமா? கியூபிராஞ்சி எவ்வளவு தொந்தரவு பண்ணான்னு தெரியுமா? எத்தனை இஸ்லாமிய வீட்டு பெண்களை இரவு கதவை தட்டி, உன் கணவருக்கு விடுதலை வேணுமா, பரவல் வேணுமா, உன் கணவர் மேல வழக்கு இல்லை என்றால் என் கூட படு என்று சொன்ன எத்தனை கியூபிராஜ் அதிகாரி தெரியுமா உனக்கு? அந்த கோயம்புத்தூர் கலவரத்தில் ஈடுபட்ட மாசாணி முத்துக்கு அவர் உயர்வு கொடுத்த கருணை தெரியுமா உனக்கு? எந்த இளவும் தெரியாது, எந்த இளவும் தெரியாது. திமுக திமுக திமுக. இந்த நிலம் மாறுனா உனக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு நீ பட்டு திருந்தணும், நீ அதுவும் திருந்தல. உன்னை பார்த்து திருந்தணும், அதுவும் திருந்தல. கேட்டு திருந்தணும், அதுவும் திருந்தலாம். அல்லாஹ் தூ தேக்கோ, அப்படிதான் நான் சொல்ல முடியும். நீ பாத்துக்க. இந்த சிக்கல்ல இருந்து நீங்க தீரணும், வாங்க நாங்க நிக்கிறோம், பயப்படாம நாங்க நிக்கிறோம். உன்னை படைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மரணத்தை எழுதிய ஒரு மார்க்கம். காந்தியை எதிர்த்து நீ வெட்டி கொல்லப்பட்டால் சகிதான மரணம். ஹச்சிராஜாவை எதிர்த்து நீ கொல்லப்பட்டால் சகிதான மரணம். சத்தியத்தின் பக்கம் நின்று அசத்தியத்துக்கு எதிராக நின்று நீ இறந்தால் சகிதான மரணம். அப்படி ஒரு புனித மரணம் கையில இருக்கு. இதுக்கு போராடாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சிக்கல்லாம் தீரும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழர். அதுலயும் என் மக தாரிகா ஹைலி எஜுகேட்டட், இந்த வேலூர் மாவட்டத்துல ஆக சிறந்த கள போராளி. என் மகளோட இந்த காந்தி இந்த பூந்தி ஒரு முறை நின்று டிபேட் பண்ணு, ஒரு முறை வா. என் மகளை ஒரு மேடையில நீ வென்றா, நாங்க வாபஸ் ஆகிட்டு வெளியாயிரும். ஆக சிறந்த வேட்பாளர் அண்ணன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இஸ்லாமியர் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு முறை, ஒரு ஓட்டு, ஒரு முறை. இதுல வர ரொம்ப பேர் வரக்குள்ள என்கிட்ட கேட்டாங்க, ஏன் சீமானியா பெரியார் அடிக்கிறாரு? பெரியார் அச்சா ஆத்மினா, முஸ்லிம்க்கு அச்சா செஞ்சான்ல, நீ ஏன் பெரியார் திட்டாங்கிறாரு? பெரியார் எழுதுன சொல்லட்டா, உனக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா பெரியார் என்னடா முஸ்லீம் செஞ்சாரு? இந்து மதத்தை திட்டினார். பெரியார் என்னடா முஸ்லீம் செஞ்சாரு? இந்து மத கடவுளை திட்டினார். பெரியார் முஸ்லீம்களுக்கு என்னடா செஞ்சாரு? இந்து மத பண்டிகைகளை திட்டினார். பெரியார் முஸ்லீம்கள் என்ன குச்சினி ஒன்னும் செய்யல. அதுக்கு பதில் என்ன தெரியுமா எழுதுறான்? 1962 மாகாண தேர்தல் வருது. அந்த தேர்தல்ல எங்க ஐயா காகிதம் இல்லத்து, கண்ணியமிகு காகிதம் இல்லத்து, பெருந்தமிழன், தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசிய எங்கள் பாட்டன் எங்கள் சாத்தன் காகிதம் இல்லத்து காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காரு. இந்த பெரியார் எழுதுறோம், பெரியார் எழுதுறோம். என்ன எழுதுறோம்? இந்த துலுக்கர்கள் பார்ப்பனர்களுக்கும் துலுக்கர்களுக்கும் அதிகம் இடம் கொடுத்து விட்டோம். இது எப்படி இருக்கிறது என்றால், கிராமத்தில் சாணியை மிதிப்பதற்கு பதிலாக மலத்தை மனித மலத்தை மிதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொன்னான் பெரியார். ஒரு சப்பல்ச மாறினா செய்யனா பெரியாருக்க சப்பல்ச மாறினா செய்யனா சரிவா. ஆர்எஸ்எஸ் காரனாவது என்ன சொல்றான்? நீ பாகிஸ்தான் போங்கிற ஆர்எஸ்எஸ் காரன். இந்த அயோக்கிய போய் ராமசாமி சொல்றான் ஆப்கான் சொல்ற. நான் ஏன்டா தாலிபான் போய் சிக்கணும்? ஏன்னா ஆப்கான் போ, பர்மா போ. பெரியாரு ஆதாரம் இருக்கு. நல்ல ஆத்தாப்படுத்த ஒருத்தன் மறுத்து போடுறான். பெரியார் பேசிருக்கான். என்ன துளுங்க நீ தூக்கி சமம் மனத்துக்கு சமம் பேச அவனை உயிரோட செருப்பால நான் தான் முதல்ல கேட்பேன். அவ்வளவு அவன் இவ்வளவு அநியாயம் பண்ண அவன். அது மாதிரி திராவிடத்துல பார்ப்பனம் இஸ்லாமியர் இல்ல. ஐயா ஆணைமுத்தின் சிந்தனைகள்னு பெரியாரை பத்தி 830 புத்தகம், 830 பக்கம் ஒரு புத்தகம் இருக்கு. அதை வாசிச்சு பாரு, எல்லாம் தெரியும். அன்பான உறவுகளே, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. தமிழர்களாக நாம் ஒன்றிணைந்து, எல்லா தேசியனைகளும் ஒன்றிணைந்து ஆகச் சிறந்த வேட்பாளர் என் அருமை மகள் தாரிகா சல்மான் இந்த பகுதியில் நிற்கிறார். உங்களை பொன்னான வாழ்க்கையில் மறுமைக்கு பயந்து இந்த மகளுக்கு அளித்து உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும்படி உங்களோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.